இனி விரிவான செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து 30 தொழிற்சங்கங்கள் இன்று நாடளாவிய ரீதியில் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு வைத்தியசாலைகள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளன. பணி பகிஷ்கரிப்பு காரணமாக நோயாளர்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கேப் வண்டி புத்தளத்தில் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் காயமடைந்துள்ளனர். புத்தளம் சிரம்பியடி பகுதியில் இன்று அதிகாலை 2:25க்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புத்தளத்திலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த லோரி மீது குறித்த கேப் வண்டி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த 4 பேரில் 3 புத்தளம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தின் தொகை மதிப்பீட்டு புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் ஊழியர்கள் பயணித்த கேப் வாகனமே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் 40 வயதான கேப் வண்டியின் சாரதியே உயிரிழந்துள்ளார். கேப் வண்டியின் சாரதி தூக்க கலக்கத்தில் தவறான திசையில் வாகனத்தை செலுத்தியமையினாலேயே விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்து தொடர்பில் புத்தளம் தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குருநகல் போதனா வைத்தியசாலை வளாகத்தில் நுளம்பு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குடம்பு ஆய்வாளர் குழு ஒன்று நேற்று வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் டாக்டர் பிரஷுலா சமரவீர தெரிவித்திருந்தார். இந்த பரிசோதனையின் போதே நுளம்பு குடம்பிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குருநாகல் பகுதியில் டெங்கு நோயால் அதிகமானோர் பிடிக்கப்பட்டுள்ளனர். இதுவரையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் டெங்கு காய்ச்சல் காரணமாக வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதாக குருநாகல் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சந்தன கெதன்கமுவ தெரிவித்திருந்தார். அத்துடன் வைத்தியசாலையின் வைத்தியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் சிலரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வவுனியா மாவட்ட சுகாதார தொண்டர் ஊழியர்கள் நேற்று ஆரம்பித்த போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்கின்றது. தமக்கு சம்பளத்துடனான நியமனத்தை வழங்கக் கோரிய நேற்று இவர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். பல வருடங்களாக தொண்டர் ஊழியர்களாக பணியாற்றி வருகின்ற போதிலும் இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். 10-15 வருஷமா வேலை செய்யறோம். எந்த ஒரு ஊதியம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். யுத்த போராட்டத்திலையும் நாங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. கொஞ்சம் பேருக்கு கொடுத்தவங்க எங்களுக்கு தாரம் லெட்டர் தாரம் இப்படியே சொல்லி 2 மாதம் 1 மாதம் இன்றைக்கு இவ்வளவு வருஷமா நாங்கள் போராடம். எந்த ஒரு முடிவும் இல்லை. எந்த ஒரு அதிகாரியும் எங்களுக்கு சொல்லல. எங்களை கை குழந்தைகளை விட்டுட்டு இவ்வளவு கஷ்டத்து மத்தியில நாங்கள் இதுல வந்திருக்கிறோம். தமக்கான நியமனங்களை கோரி பல நாட்களாக போராடி வரும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு இதுவரையில் எவரும் உரிய தீர்வை முன்வைக்க முன்வரவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். போராட்டம் ஒன்றே தீர்வு என்ற நம்பிக்கையுடன் 74வது நாளாக மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்கின்றது. 2012ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கான நியமனங்களை வழங்க வேண்டும் என கூறி 68 நாட்களாக அம்பாறை மாவட்ட பட்டதாரிகளும் போராடி வருகின்றனர். திருகோணமலை மாவட்ட பட்டதாரிகளின் போராட்டம் இன்றுடன் 65வது நாளை எட்டியுள்ளது. 2012ஆம் ஆண்டின் பின்னர் பட்டம் பெற்று வெளியேறிய பட்டதாரிகளுக்கு எப்போது நியமனம் வழங்கப்படும் என்ற கேள்வியுடன் 68 நாட்களாக தொடர்கின்றது வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டம். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் சாரதிகளை உடனடியாக பணியில் இணையுமாறு ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது.
உடனடியாக பணியில் இணைந்து கொள்ளாத ஊழியர்கள் சேவையிலிருந்து விலக்கப்படுவார்கள் என ரயில்வே பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பணி பகிஷ்கரிப்பு காரணமாக 2 ரயில் சேவைகள் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளன. வவுனியாவில் இருந்து மாத்தறைக்கு இன்று அதிகாலை 3:40க்கு பயணிக்கவிருந்த ரயிலும் மெர்தானில் இருந்து மாத்தறைக்கு பயணிக்கவிருந்த ரயிலும் இன்று சேவையில் ஈடுபடவில்லை என ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சில மாதங்களாக நாட்டில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகிறது. வறட்சி காரணமாக நாட்டில் பல குளங்கள் மற்றும் ஆறுகளில் நீர் வற்றி மக்கள் குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் நீர் தட்டுப்பாடாகவே காணப்படுகிறது. வவுனியா மாவட்டத்தில் வறட்சி காரணமாக மக்கள் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கி வருகின்றனர். தங்களது விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாமல் பயிர் நிலங்களை கைவிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். சிலர் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு துவல் நீர்ப்பாசன முறையை கையாண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நீர்ப்பாசன முறை காரணமாக குறைந்த நீரை கொண்டு பெரிய பரப்பளவு நிலத்திற்கு நீர் பாய்ச்ச முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் எதிர்வரும் காலங்களில் வறட்சி தொடருமானால் இந்த முறையையும் பயன்படுத்த முடியாது என விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். நாங்கள் விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறோம். நாங்கள் மானாவாரியும் இந்த தோட்டங்கள் அதுகள்லாம் செய்கிறது. அப்ப எங்களுக்கு குளத்தில தண்ணி, இந்த கிணத்துல தண்ணி இல்ல, குளத்தில தண்ணி இல்ல, ஒன்னும் செய்யல. சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த பிரதேசத்தை மாத்திரமல்லாது நாட்டின் அபிவிருத்தியிலும் தாக்கம் செலுத்தும். தனிநபர் தமது பொறுப்பினை மறந்து செயற்படுவதால் இந்த நிலை பதிவாகின்றது. மதுரை வெளிமடை பிரதான வீதியின் வெள்ளைவள பகுதியின் வீதியோரத்தில் தொடர்ந்தும் குப்பைகள் கொட்டப்படுவதால் குறித்த பகுதியின் நிலை எவ்வாறு காணப்படுகின்றது? வைத்தியசாலைகளின் கழிவுகளும் இங்கு கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் அதிக பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளது. உல்லாச பயணிகளை கவரும் குரங்குகளின் பரவுகைக்கு இந்த கழிவுகள் அபாயத்தை தோற்றுவித்து வருவதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மேலும் இங்கு கொட்டப்படும் குப்பைகளை குரங்குகள் ஏனைய இடங்களுக்கும் எடுத்துச் செல்வதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த செயற்பாடு தொடருமாயின் இங்குள்ள உயிரின பல்வகைமைகளுக்கும் ஆபத்து நேரிடும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பில் எதிர்வரும் 7 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளது. சந்தேக நபர்களின் பிணை நீடிப்பு தொடர்பான வழக்கு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது 4, 7 மற்றும் 9ஆம் இலக்க சந்தேக நபர்கள் பிணை கோரியிருந்தனர். எனினும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நிறைவு செய்யப்படும் நிலையில் உள்ளதாகவும் குற்றப்பத்திரிகை எதிர்வரும் 7 நாட்களில் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்து சட்டமா அதிபர் திணைக்களத்தினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். அதற்கமைய விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி எதிர்வரும் 22ஆம் தேதி வரை சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் குழுவின் தலைவரான அரவிந்த் டி சில்வா தனது ராஜினாமா கடிதத்தை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் கையளித்துள்ளார். தனது தனிப்பட்ட காரணங்களுக்காகவே தான் இந்த முடிவை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் அரவிந்த் டி சில்வாவின் ராஜினாமா கடிதம் தொடர்பில் இதுவரையில் எதுவித இறுதி தீர்மானமும் எடுக்கவில்லை என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. மற்றொரு விளையாட்டுச் செய்தி. 19 வயதுக்குட்பட்ட மாகாண அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு வடமேல் மாகாண மற்றும் தென் மாகாண அணிகள் தகுதி பெற்றுள்ளன. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் தென் மாகாண அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட்டுகளை இழந்து 158 ஓட்டங்களை பெற்றிருந்தது. கொழும்பு கோல்ஸ் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் தென் மாகாண அணியின் முதல் 2 விக்கெட்டுகளும் 56 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன. தனஞ்சய லஷான் 38 ஓட்டங்களையும் ரஷ்மிக பாலிகின்ன 18 ஓட்டங்களையும் பெற்றனர். நிபுன் தனஞ்சய 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.